பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினார்லவா அவரை துதிக்கலாமா? ஆனந்தமாக என்பதை பாடுவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவேன், ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே ஆசிகர் அருளும் ஆனந்தமாய் ஆண்டவரே சுவல்லாரும் இல்லை. இசுவல்லார் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லை. இசுவல்லார் இன்பம் வேறெங்கும் இல்லை. தந்தை தாயும் என் சொந்தமானோர்களும் தள்ளிடினும் நான் தள்ளிடுவேனோ, தாங்கிடுவேன் நீதியின் கரத்தார் தாபரமும் நல்நாதனும் என்றார். இசுவல்லார் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லை. இசுவல்லார் இன்பம் வேறெங்கும் இல்லை. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 9வது அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. அன்பானவர்களே, இசாயா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார் கர்த்தர், யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு வார்த்தையை தருகிறார். அந்த வார்த்தையை நாம் பற்றி கொண்டிருக்கும் போது அந்த வார்த்தை நம்மேல் இறங்கும். பனியை போல மழையை போல வார்த்தையை நம்மேல் ஊற்றுவார். ஆசீர்வாத மழையை ஊற்றுவார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் எழுதப்பட்டிருக்கு. அந்த வார்த்தையை நாம் பற்றி பிடித்து கர்த்தரிடத்தில் அதை உறுதியாய் அதை அனுதினம் அறிக்கை செய்து நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அது நம்மேல் இறங்கும், நிச்சயமாக இறங்கும். யார் யாரெல்லாம் கர்த்தரை வார்த்தையை பிடித்து கொண்டு நம்பிக்கையோடு காத்திருக்கீங்களோ ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி உங்களுக்கு எதற்காக அந்த வார்த்தை தந்தாரோ அந்த வார்த்தை நிச்சயமாக இன்று உங்கள் மேல் இறங்கும். நம்பிக்கை இருக்கீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் அது சுதந்திரத்துக்குள்ள ஜெபம் பண்ணலாமா? என்னை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? தர்மையான நாளுக்காக கூடி நன்றிப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமா என்னுடைய தயவுள்ள கரம் உங்கள் கிருபங்களை தாங்கினதேப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமாப்பா. யார் யாரெல்லாம் உடைய வார்த்தை உடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு இன்றைக்கு உடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்களப்பா, உடைய வார்த்தை உடைய அனுக்கிரக வார்த்தை உடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்குவதாக கர்த்தாவே. அப்பா, என்ன காரியத்துக்காக உடைய வார்த்தையை கொடுத்தீங்கன்னு அந்த காரியத்திலே இன்றைக்கு ஜெயத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய கருத்திலே தாழ்த்தி தரும் தேவக்களை மூடி மறைச்சுக்கோங்கப்பா. சகல துதியும் கனமும் வலமையும் பலன் ஞானம் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.